இதே அகமதாபாத் ஏர்போர்ட்டில் பறவைகள் வந்து மோதின சம்பவம் நூற்றுக்கணக்கான சம்பவம் இதுவரை நடந்திருக்கு. அகமதாபாத் ஏர்போர்ட்டு ரொம்ப ஆபத்தானது. நிறைய விஷயம் பயணங்களில் பறவை வந்து மோதி இருக்குது. அந்த சுற்றுப்புறம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு ஏற்கனவே குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ அந்த அகமதாபாத் ஏர்போர்ட்டில் இந்த பறவைகளால் வரக்கூடிய இது தொந்தரவுகளை எல்லாம் தடுக்கக்கூடிய விஷயங்களை எதுவும் நம்ம செஞ்சுருக்கோமா அப்படின்னா அதுக்கும் சரியான பதில் இல்லை. இந்த விமான விபத்து பைலட்டுகள் அது எனக்கே வந்து ஒரு பயம் எப்போ வந்ததுன்னா, சமீபத்தில் ஒரு வழக்கு வந்தது. ஒரு பெண் வந்து எங்கிட்ட கணவன்கிட்ட இருந்து விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, தினமும் குடிக்கிறார் என் கணவர், போதை மருந்து அப்பப்போ அடிச்சிடறாரு அப்படின்னு சொல்லும்போது, உன் கணவர் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு கேட்டால் விமான பைலட்டுன்னு சொன்னாங்க. பைலட்டு டெய்லி குடிக்கிறான், பைலட்டு வந்து ட்ரக் அடிக்கிறான், போதை மருந்து அடிக்கிறான்னா இப்போ விமான பயணம்ங்கிறது என்ன இதாகிறதுன்னு அந்த அவருடைய கணவனை நான் கூப்பிட்டேன். எதுக்குன்னா அவங்க பிரச்சனையை தீர்க்கிறத விட எப்படி ஒரு விமானத்தில் பைலட்டாக இருக்கிறவன் இவ்வளவு குடிகாரனாக இருக்கான், இவ்வளவு இது இருக்கான், ஆபத்து இருக்குமே அப்படின்ட்டு அப்புறம் அவனை வர சொல்லும்போது அந்த நபர் வந்தார். வரும்போது நான் கேட்ட முதல் கேள்வியை தான், உங்கள் மனைவி வந்து உங்களை இவ்வளோ குடிக்கிறேன்னு சொல்கிறாங்களே உண்மையானா? ஆமாங்கிறான். அப்பப்போ போதை மருந்து சாப்பிடுவீங்கன்னா? ஆமாங்கிறான். அப்போ நீங்கள் பைலட்டாக இருந்து விமானத்தை ஓட்டுறீங்களே, எப்படி உங்களால் முடியும்? எப்படி உங்களை வந்து அனுமதி கொடுத்து உங்களை விமானத்தை ஓட்ட வைக்கிறாங்கன்னா, நாங்கள் பயணம் பண்ணுறதுக்கு ஒரு 24 மணி நேரத்துக்கு முன்னாடி வர நான் சாப்பிட மாட்டேன். அப்போ வந்துட்டு செக் பண்ணும்போது நான் ஃபிட் ஆயிடுவேன். பயணம் முடிச்சுட்டு வந்தவுடனே எனக்கு அடுத்த டியூட்டி வர்றதுக்குள்ளே நான் ஃபுல்லாக குடிப்பேன் அப்படிங்கிறேன். அப்போ இவன் கையில் 200 ஒரு விமானத்தை ஓட்டினால 150 200 விமான பயணிகளின் உயிர் யார் கையில் இருக்குது? பைலட்டு கையில். பைலட்டே குடிக்கிறாங்க, பைலட்டே போதை மருந்துலாம் சாப்பிட்றாங்கன்னா இந்த தனியார் விமானங்கள் இதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. அவங்களுக்கு தேவை லாப நோக்கு. பைலட்டு போஸ்ட்டுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறான், வந்தவனை போட்டு விடுறாங்களோங்கிற ஒரு சந்தேகம். ஆனால் இந்த விமான விபத்தில் இருந்த பைலட்டு 22 வருஷம் அனுபவம் உள்ளவன் தான். இருந்தாலும் அனுபவம் உள்ளவர்களாக இருந்தாலும் நல்ல விமானமாக இருக்கணும்ல. அந்த விமானத்தில் ஏற்கனவே கோளாறுகள்லாம் ஏற்பட்டதாக விமானிகள் அந்த விமானம் முதல்ல இன்னொரு பயணத்திலேருந்து வரும்போதே அதில் சரியாக ஏசி வேலை செய்யலை, இந்த மாதிரி புகார்கள்லாம் வந்திருக்கு. ஓட்ட விமானத்தை வச்சு இந்த தனியார் விமான நிறுவனங்கள்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கு. அதனால் அரசாங்கம் விமான இதை வந்து தனியார்கிட்ட விட்டிங்கன்னா தனியார் ஒழுங்காக அதை பண்ணுறாங்களா, விமான பயணம்ங்கிறது பாதுகாப்பாக இருக்காங்கிறத பார்க்குறதுக்கு இந்த நிகழ்வு வந்து ஒரு இதுவாக இருக்கணும், விழிப்புணர்வை கொடுக்கணும் அரசாங்கத்திற்கு.